பேர் வந்து இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அதுக்காக ப்ரீ மேட்ரிமோனியல் சர்வீசஸ்க்காக உங்ககிட்ட அணுகுவாங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பெண் பார்க்குறாங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ற போது என்ன தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட அணுகுறாங்க? அவங்க கூகுள் என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்கங்கிறத பாஸ்வேர்டு அவங்க டாக்டருக்கு தெரிஞ்சிருந்தது. ஓகே. ஸோ அதை தான் பேசிக்காக எடுத்து அவங்க வந்து ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுதா? அது போயிட்டு இருக்கு, அந்த அசைன்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே, அந்த அசைன்மெண்ட் தான் போயிட்டு. அதாவது அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதில் டைப்பிங் வேலை இருக்கிறதுனால லேண்டும் ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் கூட சேர்ந்து ஏமாந்துருக்காங்க. ஓ, ஃபோன் ஒன்று பட்டன் ஃபோன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணை காணோம். ஸ்கூலுக்கு போயிட்டா யூனிஃபார்மில் தான் போயிருக்கிறா. யூனிஃபார்மோடய காணாம போயிட்டாங்க. ஆமாம், ஸ்கூலுக்கு வரலான்னா இவங்க ஈவினிங் வந்து பார்த்தா வீட்டில் இல்லை. ஸோ ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணும்போது ஸ்கூலுக்கே இன்னைக்கு வரல. ஓ, யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரமும் நம்மிடையே ஆல்ஃபா டிடெக்டிவ் சர்வீசஸின் நிறுவனர் திருமதி கீதா பார்த்திபன் அவர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ போன வாரம் வந்து பேரண்டல் கைடன்ஸ் அந்த சர்வீசஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வந்து இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அதுக்காக ப்ரீ மேட்ரிமோனியல் சர்வீசஸ்க்காக உங்ககிட்ட அணுகுவாங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பெண் பார்க்குறாங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ற போது என்ன தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட அணுகுறாங்க? அதாவது ஒரு காலத்துல எப்படி கல்யாணம் நடந்ததுன்னா சொந்தத்துக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சொந்தத்துக்குள்ள பண்றது சயின்டிஃபிக்கா தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. கொஞ்சம் அவேர்னஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் புரோக்கர்ஸ் அப்படி பார்த்தாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரிமோனியல் சைட்டை மட்டும்தான் நம்பி மேரேஜஸ் நடக்குது. ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க அதுல வந்து எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வர மாதிரி ஒரு பர்டிகுலர் அலைன்சஸ் மட்டும் எடுத்துட்டு கேரக்டர், ஆட்டிடியூட், பிஹேவியர், பேக்ரவுண்ட் செக், ஜாப், அந்த ஜாப்ல தான் இருக்காங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே தானா, சம்டைம்ஸ் அசெட் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமும் கேட்பாங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீ ஏதாவது அஃபேர் இருந்ததா, ப்ரீ அஃபேர் இருந்ததா அதுவும் செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமும் ப்ரீ மேட்ரிமோனியலுக்காக போத் மேல் அண்ட் ஃபீமேல் பிரைட் குரூம் செக். இதுதான் ப்ரீ மேட்ரிமோனியல்னு சொல்லி. ஓகே, பெண் தேடுறவங்களும் அணுகுவாங்க, மாப்பிள்ளை தேடுறவங்களும் அணுகுவாங்க. அண்ட் தென் சம்டைம்ஸ் செகண்ட் மேரேஜஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இதுனே எக்ஸ்ட்ரா எதனால அந்த டிவோர்ஸ் ஆச்சு, ஓகே, அவங்க சொல்ற ரீசன் உண்மைதானா அப்படின்னு தெரியும். இதாவது தப்பு யார் பக்கம் நடந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்து பாதிப்புக்கு ஆளாகி வந்திருக்காங்க, திருப்பியும் போய் தப்பான இடத்துல மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுனா அதை விட இன்னும் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம். ஓகே ஓகே. அதுக்காகவும் அணுகுறாங்க. இப்போ வந்து அவங்க படிப்பு, ஜாப் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இங்கதான் படிச்சாங்களா, இங்கதான் வேலை பாக்குறாங்களா அப்படின்றது கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா வந்து ஏதாவது ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கான்றது கூட கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேரக்டர் எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சிருவோம். எங்க டீம் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கிட்டே ஃப்ரெண்டா மூவ் பண்ணியே கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ ஓகே, அவங்க கிட்டே ஃப்ரெண்டா பழகி அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே. இதுக்கு வந்து நிறைய பெண்கள், அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் வராங்களா அவங்க கிட்ட, இல்ல வந்து ஆண்களோட பேரண்ட்ஸ்? என்ன பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இதுக்கு வருவாங்க இல்லையா? ரெண்டு பேருமே வராங்க. சம்டைம்ஸ் பிரைட் அண்ட் க்ரூமும் கூட வராங்க. ஓகே, அவங்களே கூட செக் பண்றாங்க. எல்லாருக்குமே இப்ப அவேர்னஸ் வந்துருச்சு. ஆமா, எதுக்கு ஒண்ணு நடந்து முடிஞ்சு திருப்பி திருத்தணும், முதல்ல பாத்துருவோம் அப்படிங்கிறது. கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ஸ்மார்ட், மோர் தென் பாய்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அவங்க வராங்க முதலே. பேரண்ட்ஸ் என்னதான் பண்ணாலுமே இல்ல இது மாதிரி ஒண்ணு வெரிஃபிகேஷன் பண்ணிப்போம். ஏன்னா பர்టిక్యులரா என்னெல்லாம் கேக்குறாங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க? ப்ரீவியஸ் ஏதாவது அஃபேர் இருந்ததா, அஃபேர் இருந்துச்சான்னு தெரிஞ்சு, அது முக்கியமா ஃபர்ஸ்ட் அதுதான் வரும் அவங்களோட. ஓகே. ஆமா, அப்புறம் தான் ஆட்டிடியூட், கேரக்டர், பிஹேவியர் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. ஓகே. இப்போ பிரியா அதாவது முன்னாடி ஏதோ ஒரு அஃபேர் இருந்ததுன்னா மேபி ஒரு 1 year
இயர் முன்னாடி பிரேக்கப் ஆயிருக்கலாம். அது உண்மையிலே பிரேக்கப் ஆயிடுச்சா, வீட்ல பேரண்ட் கம்பல் பண்றனால பண்ணிக்கிறாரா? ஓகே, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ அந்த 1 வருஷம் முன்னாடி பிரேக்கப் ஆயிருந்தா அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அந்த போன் மாத்தி இருக்கலாம், நம்பர் மாத்தி இருக்கலாம், அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, யாரை எப்படி பிடிச்சா வெளியில வரும் அப்படிங்கறது தெரியும். ஓகே, கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஹிஸ்டரி சொல்லுங்களேன். ஒரு 60+ ஒருத்தவங்களை காணோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீமேல் பர்சன், அவங்களோட டாக்டர் வந்து எங்ககிட்ட அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. 2 days மதரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, என்ன அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்கணும் இல்லையா, அப்போதான் நமக்கு அதுலேருந்து ஏதாவது சம் க்ளூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, அம்மா ப்ரைவேட்டில் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது, பட் அதுக்கு டைப்பிங்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 days எதனால காணாமல் போனாங்க, ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா, ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்னா? இல்லை மேம், இது 3rd time அம்மா அந்த மாதிரி மிஸ் ஆகுறது. அப்பப்போ கடன் வாங்குவாங்க, அந்த கடன் லேக்ஸ், எவ்வளோ எந்த மாதிரி கடன் வாங்குவாங்க, லேக்ஸில் வாங்கிடுவாங்க. ஓகே, இந்த வாட்டி ஒரு 20 lakhs கிட்ட கடன் வாங்கி, கடன்காரங்க வந்து கேட்கும்போது கடங்க அங்கே ப்ரெஷர் போடும்போது இவங்க வந்து வீட்டில் வீட்டுக்கு தானே வந்து போடும்போது இவங்க எதனால இந்த கடன் சொல்லி 2 கேர்ள்ஸ் தான். ஸோ எதனால இந்த கடன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்ல தெரியாம பிளாங்கா நின்று உட்காந்து அழுவாங்களாம். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் டேவே அப்ஸ்கான, அப்புறம் பிள்ளைங்க வந்து அடைக்கிறாங்க கடனை. திருப்பி வந்து நாங்கள் எல்லாம் அடைச்சிட்டோம்னு சொல்லி எப்படியாவது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுவாங்க. ஒரு 1 week அப்படி சுற்றிட்டு 2 days to 1 week அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க டைம், வந்துடுவாங்களாம் வீட்டுக்கு. ஓகே, இது அதே மாதிரி இது 3rd time நடக்குது. ஆமா, இந்த வாட்டி வந்து 5 இல்ல 10ன்றது 20 lakhs வாங்கிட்டாங்க. ஓ மை காட், என்னால முடியாது, இதுக்கு மேல என்ன ஃபேமிலி இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. சோ அந்த காசை என்ன பண்ணாங்க என்ன பண்றாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்ப அம்மா எங்கன்னு தெரியல. சோ இந்த வாட்டி நிறைய பணங்கிறனால எங்க அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய பேசி இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட ஃபோனையுமே வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபோன் எடுத்து ட்ராக்கிங்கும் பண்ண முடியாது. ஆமாம், வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. பட் அவங்க கால் இதெல்லாம் பார்த்தோம். அவங்க கூகுள் என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்கிறத பாஸ்வேர்டு அவங்க டாக்டருக்கு தெரிஞ்சிருந்தது. ஓகே, ஸோ அதை தான் பேசிக்காக எடுத்து அவங்க வந்து ராமேஸ்வரம்க்கு டிக்கெட் புக் பண்ணலாமெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ராமேஸ்வரம் சரௌண்டிங்கில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு, சென்னை தான் அவங்க. ஓகே, ஸோ ராமேஸ்வரம் போகிறதுக்கு ரூட்டில் மேப் எல்லாம் பார்த்துருக்காங்க. டிக்கெட்டுக்கும் புக்கிங்கும் ஏதோ ஏஜென்சிக்கெலாம் பேசின மாதிரி தெரிஞ்சது இது இருக்க ட்ராவல்ஸ்லாம் டிக்கெட் புக்கிங்காக. ஓகே, அதெல்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த சைடு தான் போயிருப்பாங்க. எங்கள் டீம் ஒர்க்கர்ஸ் வச்சு நாங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுதா? அது போயிட்டு இருக்கு, அந்த அசைன்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே, அந்த அசைன்மெண்ட் தான் போயிட்டு. அதாவது அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதில் டைப்பிங் வேலை இருக்கிறதுனால லேண்டும் ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பேர் கூட சேர்ந்து ஏமாந்துருக்காங்க. கொஞ்சம் பணம் போட்டு லேண்ட் ப்ரமோட் பண்ணி அதை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி லாஸ் ஆகி அதை பற்றி சரியான நாலேஜ் இல்லை. ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு உள்ள இருக்கிறனால எல்லாம் தெரியும்னு நினைச்சு இறங்கியிருக்காங்க வேலைகள்ல. ஓகே, பட் அதுல ஃபெயிலியர் ஏமாந்துட்டு சொல்ல தெரியாம மாதிரி போயிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரியும் ஒரு இது இருக்கு. இப்போ சினிமா மாதிரி ஒன்று நடந்த ஒரு ஸ்கூல் கேர்ள் மிஸ்ஸிங். வீட்டில் அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட கொடுக்கல. ஓகே, ஒரு பேரண்ட் 2 பேருமே எம்ப்ளாய்டு. எந்த ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க? 11th 10th நல்ல மார்க் வாங்கி படித்த பொண்ணு தான். ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பொண்ணு லைஃப் போயிடும் அப்படிங்கும்போது நாங்கள் இது பண்ணுறோம். வீட்டில் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஃபோன் கொடுக்கவே மாட்டோம். எங்கள் ஃபோன் எடுத்து எப்போ விளாண்டா கூட வந்து நாங்கள் வாங்கிடுவோம். ஓகே, கம்யூனிகேஷனுக்காக சின்ன ஆர்டினரி ஃபோன் ஒன்று பட்டன் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணை காணோம். ஸ்கூலுக்கு போயிட்டா யூனிஃபார்மில் தான் போயிருக்கிறா. யூனிஃபார்மோடய காணாம போயிட்டாங்க. ஆமாம், ஸ்கூலுக்கு வரலான்னா இவங்க ஈவினிங் வந்து பார்த்தா வீட்டில் இல்லை. ஸோ ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணும்போது ஸ்கூலுக்கே இன்னைக்கு வரல. ஸோ மார்னிங் ஹவர்ஸில் வந்து நாங்கள் அங்கே கேமரா எல்லாம் இருக்கும்ல ஸ்கூல் ஏரியாவில், அந்த ஏரியாவில் கேமராஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு கேர்ள் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறா. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு இடத்துக்கு
அதே ஏஜ் குரூப் கேர்ளா? ஆமா அதே மாதிரி ஏஜ் குரூப் கேர்ள் தான். இப்போ நம்ம ட்ரிப்ளிகேன்ல இருந்தா நம்ம கோயம்பேடு தான் போய் பஸ் ஏறணும் இல்லையா? ஆமா அங்கிருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு மெயின் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க இருந்து ட்ரிச்சி போற பஸ்ல ஏறாங்க. ஓ, எதுக்காக போறாங்க? ரைட். ஓகே, இதுதான் இது வரைக்கும் கேமரால நாங்க பார்த்தது. அந்த பொண்ணை ஃபாலோ பண்றேன்னா அப்போ அங்க இருக்கிற கேமராவை தானே செக் பண்ணி, சிசி கேமரா தான் செக் பண்ண முடியும் நம்மளால முதல்ல. ஆமா, வேற எதுவும் பேரண்ட்ஸ் தெரியல. ரொம்ப நல்ல பொண்ணு, வீட்டோட இருக்க பொண்ணு, எல்லா ஸ்கூல்ல எல்லா இடத்துலயுமே அவன் மேல நல்ல ஒரு இதுதான். பட்டன் ஃபோன் மட்டும் தான் வச்சிருக்கா, வேற எதுவும் அஃபையர் எதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ். எங்க பொண்ணு எனக்கு நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம், என் பொண்ணு அந்த மாதிரி எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு பழகினவங்க பார்த்தவங்க எல்லாருமே நம்ம என்கொயரி பண்ணதும் சொல்லிட்டாங்க. சோ லவ் அஃபேர்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இந்த பொண்ணு யூனிஃபார்ம்ல போனா வேற ஒரு பொண்ணு சாதாரண அன்யூனிஃபார்ம்ல வந்து கூட்டிட்டு போறா. ஒரு இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் போறாங்க. அங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பர்டிகுலர் ஊருக்கு போறதுக்காக பஸ் ஏறது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு பிளாங்கா இருக்கு. சரி அந்த ஊருக்கு தானே போயிருப்பா அப்படிங்கிறது. திருச்சிக்கு? ஆமா, ஓகே, அங்க தானே போயிருப்பா. அப்ப அங்க போயிட்டு அங்க இது பண்ண அந்த டைமிங் கால்குலேட் பண்ணி எல்லாம் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து நிறைய அதுக்குள்ள ஸ்கூல் டீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கவுங்க குரூப்ல போட்டு இவ்வளவு காணுங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆமா. ஸோ அப்போதான் எங்க சப்போர்ட் எங்களுக்கு போலீஸ் சப்போர்ட்டோட இந்த கேமராவெல்லாம் வச்சு பப்ளிக் கேமரா இருக்குல்ல, சிசி கேமரா, அதுல சர்ச் பண்ணி தான் அந்த பொண்ணாங்க இதெல்லாம் பார்த்த வரைக்கும். ஓகே, நாங்க நிறைய தேட ஆரம்பிக்கவும் ஆக்சுவலா இந்த பொண்ணு போனது யாரை பார்த்தோன்னா நார்மல் மெசேஜ்லயே சேட் பண்ணி ஒரு ஏஜ்டு பர்சன். ஓகே, 40+ இருக்கும். ஓகே, அவங்க லவ் அஃபேர்ல போயிருக்காங்களா? அவன் ஏமாத்திருக்கான். ஓ, பட்டன் போன்லயே இவ்வளவு நடந்திருக்கு. அப்ப டச் போன்ல இருந்தா என்ன நிலைமை? ஆமா, ஆனா டச் போன்ல தான் அலர்ட் ஆயிருக்குங்க. கேர்ள்ஸ் ஆர் டூ ஸ்மார்ட், இப்போ அலர்ட் ஆயிருப்பாங்க. ஆமா, போட்டோ அனுப்புன்னு பாத்திருப்பாங்க, அலர்ட் ஆயிடுப்பாங்க, இல்ல போட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. இது வந்து பட்டன் போன் வீட்ல ஒரு கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும், படிப்பு கெட்டு போய் எப்படி இந்த கான்டாக்ட்ல போய் மாட்டினாங்க அது இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா நல்ல கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து, ஏன்னா Facebookல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் வந்து ஸ்மார்ட் போன் வேணும், இல்லனா இன்ஸ்டாகிராம். எப்படி ஏதோ ஒரு இதுல வெறும் பட்டன் போன் மூலமா மெசேஜஸ், நார்மல் மெசேஜஸ்ல பேசி இது பண்ணி இங்க இருந்து கிளம்பி போய் ஓகே அங்க போறதுக்கு அவங்க வந்து வர சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு கிளம்பி திருச்சிக்கு போயிடுச்சு. அந்த கூட வந்த பொண்ணு யாரு? அவங்க செட் பண்ண பர்சன். ஐயோ, இது ஒரு பெரிய இது மாஃபியா கேங் மாதிரி இருக்காங்க. ஓ, அந்த பொண்ணை கடத்திட்டு போலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. கடத்திட்டு இந்த பொண்ணவே வாலண்டியரா போயிட்டா. ஆனா அதுக்கு அவங்க வந்து அதான் யூஸ் பண்ண மெத்தட் வந்து லவ்ன்ற ஒரு பேஸ்ல கிளம்பி போயிட்டா. இவள வாலண்டியரா, அவங்க யாரும் கடத்தல, அவங்க அந்த மாதிரி வர வைக்கிறாங்க. ஓகே, ஒரு கேங் வர வச்சு என்ன பண்றாங்க? ஒரு கேங் இருக்குது. ஓகே, எதுக்கு பண்ணுவாங்க? கேர்ள்ஸ் என்ன பண்ண போறாங்க? அதான் மேம், இப்போ சில்ட்ரன்ஸ்னா வந்து பிச்சை எடுக்க விட்டுருவாங்க, கேர்ள்ஸ்னா வந்து ப்ராஸ்டியூஷன்ல விட்டுருவாங்க. சோ நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போய் மாட்டினா எவ்வளவு பெரிய ஆபத்து. சோ அந்த பொண்ணை அப்படிதான் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டோம். உள்ளே போவே விடல, ஸ்டாப் பண்ணி மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஓகே, சோ பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்ப கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணு அவங்களோட தப்ப புரிஞ்சு மாறிட்டாங்களா? கண்டிப்பா, யாருக்குமே தெரியாம அப்படியே அவங்க எல்லார்கிட்டயும் நான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொன்னதே அதுதான். சித்தி வீட்டுக்கு போகணும்னு கேட்டுட்டு இருந்தா, லீவுக்கு தீபாவளிக்கு போகணும்னு சொல்லி இருந்தா, நாங்க அனுப்பல, அதனால டைம் இல்ல கூட்டு போல, கோச்சிட்டு போயிட்டா, ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிருந்தா கூட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது, எல்லாரும் சொசைட்டில நேம் கெட்டு போக கூடாது. ஸ்கூல்ஸ்ல உடனே டிசி கொடுக்கணுமாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஸ்கூல்ஸ்ல அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல்லயும் இதே ரீசனை சொல்லிட்டீங்க. சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஈஸியா முடிஞ்ச பேச யாரும் பேசிக்க மாட்டாங்கல்ல. ஆமா, காணாமலாம் போல, சித்தி வீட்டுக்கு போயிட்டா. ஓகே, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அந்த பொண்ணை மீட் இருக்கீங்க. சோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்திருப்பீங்கல்ல? thousands of cases மேல இருக்கும். ஓகே மேம். சோ நிறைய விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தது, ஷாக்கிங்கா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. இன்னும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களோ, இந்த போதை தடுப்பு பத்தின விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.